அப்ப இது ரைட், இது உங்களுக்கு தெரியும். யாழ் கல்வி வலயத்துல நடைபெற்ற ஒரு எக்ஸாம் பேப்பர். இதுக்கு பிறகு ஒரு பேப்பர் நடந்துட்டது. நாங்கள் அதை கொஞ்சம் போக பார்ப்போம். இப்ப இது கடைசிக்கு முதல் நடந்த எக்ஸாம் பேப்பர். இதனுடைய முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்க. ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்யலாம். அப்ப இங்க பாருங்க, முதலாவது பின்வரும் படத்தின் அடிப்படையில் பிழையான செயலாக கருதக்கூடியது. பிழையான செயலாக கருதக்கூடியது நோயாளர் காவு வண்டி சென்று கொண்டிருக்கிறது, அது சரி. சிறுவர்கள் வீதியை கடக்கிறார்கள். அடுத்தது என்னவாம்? வாகனங்கள் நோயாளர் காவு வண்டிக்கு முன்னுரிமை கொடுக்கின்றன. அப்ப இதுல முதலாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் எங்களுக்கு என்னவா இருக்குது? சரியான கூற்றா இருக்கிறார். சிறுவர்கள் வீதியை கடக்கின்றனர் என்றது பிழையான செயலை குறிக்கிறதா இருக்குது. அப்ப இங்க கேள்விக்குரிய விடை இரண்டாவது. சரிதா? இங்க கேள்விக்குரிய விடை இரண்டாவது. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு பியினை ஒரு ஏயாக மாற்றுவதற்கு, ஒரு பியினை ஒரு ஏயாக மாற்றுவதற்கு எத்தனை மாற்றங்கள் செய்ய வேண்டும்? எத்தனை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றது கேள்வி. கேட்கிறாள், விட சொல்லுங்க பாப்போம். ரதியா, ரதியா சொல்லுங்க பாப்போம், எத்தனை மாற்றங்கள் செய்ய வேணும்? ரதியா. எஸ் சார். ஓ எஸ். எத்தனை மாற்றங்கள் செய்ய வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பியினை ஒரு ஏ ஆக மாற்றுவதற்கு எத்தனை மாற்றங்கள் செய்ய வேணும் என்று சொல்லுங்க பாப்போம். 2. இரண்டா? என்னென்ன மாற்றங்கள் என்று சொல்லுங்க பாப்போம். என்ன மாற்றம் செய்ய வேணும் நாங்கள்? அந்த தேங்காய், தேங்காய் ஒரு மாற்றம் செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் கீழே அந்த மரத்திட வேர். வேர் 2. ஓகே. அதுக்கப்புறம் வேற இல்ல சார். வேற இல்லையா? இதுல பாருங்க, இதுல ஒரு மாற்றம் செய்ய தேவையில்லையா? ஈக்கி சவுண்ட் டார்க் ஆயிக்கி நான் லைட் ஆயிக்கி. ரைட். அப்ப எத்தனை மாற்றங்கள் செய்ய வேணும்டா குழந்தைலிங்க? 3 மாற்றங்கள் நாங்க செய்யணும். எத்தனை மாற்றங்கள் செய்ய வேணும்? 3 மாற்றங்கள் செய்ய வேணும். அப்ப விடை 3. என்ன? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் தாவரங்களில் 2க்கு மாத்திரம் பொருத்தமான கூற்றை தெரிவு செய்யலாம். அப்ப இதுல 2க்கு மாத்திரம் பொருத்தமான கூற்றை தெரிவு செய்யலாம். சினோஜிதன், சினோஜிதன் சொல்லுங்க பாப்போம். என்ன மாற்றம்? சாரி, 2க்கு மாத்திரம் பொருத்தமான கூற்றை சொல்லுங்க பாப்போம். சினோஜிதன். சினோஜிதன் சரி. லென்சியா சொல்லுங்க பாப்போம். என்ன 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 கூற்று 2க்கு மாத்திரம் பொருத்தமான கூற்று? இலங்கை குறித்தான தாவரங்கள். 3மே இலங்கை குறித்தான தாவரங்கள் தான். அடுத்தது ஒருவித்திலை தாவரங்கள். என்ன? ஒருவித்திலை தாவரங்கள். மற்றது கிளைகள் உடைய தாவரங்கள். அப்ப இங்க 3க்குமே உரித்தான, சாரி 2க்கு மாத்திரம் உரித்தான கூற்றென்றால் கிளைகள் உடைய தாவரம். என்ன? மர முந்திரிகை தாவரங்கள் சார். என்னம்மா? கிளைகளுடைய தாவரங்கள் சார். கிளைகளுடைய தாவரங்கள். எஸ், கிளைகளுடைய தாவரங்கள் தான் அதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கிறார். ரைட். இப்ப 4வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூறுகளில் ஒன்றை பயன்படுத்த இன்னொன்று தேவைப்படும். தனித்து பயன்படுத்தக்கூடியதுமான பொருட்தொகுதி யாது என்றது கேள்வி. கேள்வியை பாருங்க திருப்பி. பின்வரும் உருக்களில் ஒன்றை பயன்படுத்த இன்னொன்று தேவைப்படுவதும் தனித்து பயன்படுத்தக்கூடியதுமான தொகுதி எதென்றது கேள்வி.
அப்ப ஒன்றை பயன்படுத்திக்க இன்னொன்று தேவைப்படும். ஒன்றை பயன்படுத்திக்க எங்களுக்கு என்னவா இன்னொன்று தேவைப்படுமாம். அதே நேரம் தனித்து பயன்படுத்தக்கூடியதுமான பொருட்தொகுதிய தெரிவு செய்யட்டாம். அப்ப அதுக்குரிய விடயங்களுக்கு பாருங்க, முதலாவது இருக்கிறாருன்னா கத்தி. அப்ப நாங்கள் கத்தியை தனியாகவும் பயன்படுத்தலாம், இன்னொரு தேவைக்கும் பயன்படுத்தலாம். என்ன அதே மாதிரி டியை நாங்க தனியா பயன்படுத்த இயலாது. இன்னொன்றோட சேர்த்து தான் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். டி என்றது என்னடா பிள்ளைகள், நாங்கள் இடியப்பமா விற்கிற அந்த தட்டு, என்ன இடியப்பமா விற்கிற தட்டு. அடுத்தது எது சொல்லுங்க பாப்போம்டா பிள்ளைகள், சி. சி என்றது என்ன, சட்டி. சி என்றது என்ன, சட்டி. அடுத்தது பி. பி என்ன சொல்லுங்க பாப்போம்டா பிள்ளைகள், பி என்ன, அந்த இடியப்பம் புளிகிறது என்ன, அந்த உள்ளுக்கு மாவு வச்சு இடியப்பம் புளிகிறது. அடுத்தது என்ன, முறுக்கு புளிகிறது, அதுக்கு பயன்படுத்துறது தான் பி. அதுக்கு என்ன, உரல் என்று சொல்லுவோம். என்ன உரல் என்று சொல்லிக் கொள்வோம். சரி, அப்ப இதுக்குரிய விடை என்று சொல்லி பார்த்தீங்கன்னால் முதலாவது BDA. ஏன் BDA? அப்ப ஏன் அவர் என்ன சொல்றார், ஒன்றை பயன்படுத்த இன்னொன்று தேவை. அப்ப இவரை பயன்படுத்த இவர் தேவை. கத்திய நாங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம், தனித்து பயன்படுத்தலாம். சரிதானே, கத்திய நாங்க என்ன செய்யலாம், தனித்தும் பயன்படுத்தலாம். அப்ப விடை என்று பார்த்தீங்கன்னால் முதலாவது. சரியா, முதலாவது. ரைட். அடுத்தது 5வது கேள்வி. வாசிங்க பாப்போம். ரட்சியா, ரட்சியா வாசிங்க பாப்போம். ரட்சியா, ரட்சியா வாசிங்கடா பாப்போம். சரி. அணில் மாம்பழத்தை அடைவதற்கு பயன்படுத்த வேண்டிய சரியான பாதையை காட்டும் ஆங்கில எழுத்து. அப்ப இதுல ஏ என்ற பாதை இருக்கிறார், பி என்ற பாதை இருக்கிறார், சி என்ற பாதை இருக்கிறார். இதுல பயன்படுத்துறதுக்கு பொருத்தமான பாதையை தெரிவு செய்யட்டாம். ஏயை எடுத்தமென்றால் பாருங்க, இதுல அவருக்கு ஒரு தடை இருக்குது. என்ன, ஏயில ஒரு தடை இருக்கு. அப்ப ஏயை பயன்படுத்த இயலாது. அடுத்த பியை பார்ப்போம். இப்படியே வந்தோம் என்று சொன்னால் பி என்ற பாதையில தடை இல்லை. பி என்ற பாதையில தடை இல்லை. அப்ப பியை பயன்படுத்தலாம். சரி, சிஏ முருகா செக் பண்ணுவோம். சிஏ இப்படியே வந்தோம் என்று சொன்னால் இதுல பாருங்க அவருக்கு ஒரு தடை இருக்கு. சிக்கு இதுல ஒரு தடை இருக்கு. அப்ப பொருத்தமான பாதை எதடா பிள்ளைகள், பி என்றது பொருத்தமான பாதையாக இருக்கு. சரிதானே, அப்ப விடை பி. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். இது எல்லாமே நாங்கள் மினக்கேடிலே பட்டு பட்டன நாங்கள் பார்த்து கிளியர் பண்ணி கொண்டு போகக்கூடிய கேள்விகள் தான். சரி, அடுத்தது பாருங்க. நான் இல்லாத இடமில்லை, என்னை கண்டு கொண்டவர் யாரும் இல்லை, என்னால் நன்மையுண்டு, என்னை பயன்படுத்தாதோர் யாரும் இல்லை. வலி. வழி, காற்று. என்ன நாங்கள் வழி. புகை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். என்ன புகை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பணம். ஓம் சொல்லுங்க. சொல்லுங்கடா. ரைட். அப்ப இதுக்கு பொருத்தமான வழி விடை என்றால் வழி. சரிதானே. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் உரை பகுதியில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொற்கள் அடங்கிய விடைகள் முறையே. கமலன் பாடசாலைக்கு டேஸ் திசையில் செல்லும் போது அவனது நிழல் அவனின் டேஸ் கைப்பக்கம் விழுந்தான். அப்ப இந்த கவனிங்கடா பிள்ளைகள், எங்களுக்கு திசை விழுகிறது எங்களுக்கு தெரியும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஓமல்லா காலையில எங்களுக்கு திசை விழுகிறது தொடர்பான கேள்வியில் வந்தால் எங்களுக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப இது நாங்கள் பயன்படுத்துவோம். என்னது, இந்த பிள்ளைக்கு வட்டமுகம். ஓமல்லா இந்த பிள்ளைக்கு என்ன முகம், வட்டமுகம். இல்ல, இந்த பிள்ளைக்கு வடிவான முகம். ரைட். ஓகே, வடிவான முகம் இருக்கட்டும்.
வட்ட முகம் இருக்கட்டும், ஒரு குழப்பமுமே இல்லையேன. அப்ப இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். அப்ப வடக்கு திசை நோக்கி ஒரு ஆள் காலையில போவாராக இருந்தால் அது இடது கைப்பக்கம். கிழக்கு திசை நோக்கி போவாராக இருந்தால் அவருக்கு பின்னுக்கு நிழல் விழும். தெற்கு பக்கம் நோக்கி போவாராக இருந்தால் அவற்ற வலது கைப்பக்கம். மேற்கு நோக்கி போவாராக இருந்தால் அவருக்கு முன்னால எங்களுக்கு நிழல் விழும். இன்னொன்று ஞாபகம் வச்சு கொள்ளலாம், நாங்கள் சூரியன் இருக்கிற திசைக்கு எதிர் திசையில தானடா குழந்தைகள் எப்பவுமே நிழல் விழும். ஞாபகம் வச்சு கொள்ளலாம், சூரியன் இருக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் எப்பவுமே என்ன விழும்? நிழல் விழும். அப்ப இங்க பாருங்க, காலையில தானே இப்ப பாடசாலைக்கு காலையில செல்ல போற. அப்ப காலையில் வடக்கு இடது. அப்ப பாருங்க, காலையில் என்றது 2 விடை இருக்கிறார். அதுல தெற்கு இடாது. இங்க பாருங்க, தெற்குக்கு போனா என்ன பக்கம் விழணும்? வலது பக்கம் விழணும். அப்ப முதலாவது விட பிழை. வடக்கு நோக்கி போனால் இடது கை பக்கம் விழணும். அப்ப வடக்கு நோக்கி போனால் இடது கை பக்கம் விழணும். அது சரி. அப்ப இது சொல்லுங்க பாப்போம் பொருத்தமா. காலை வடக்கு இடது. ராய்ட், காலை வடக்கு இடது. சரிதானே? அப்ப அதுக்குரிய விடை எதென்று பாத்தீங்கன்றால் 2வது. சரியா? 2வது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்கள். பின்வரும் ஒரு தொகுதிகளில் நாணய குற்றிகள் அடுக்கப்பட்டுள்ளன. இத்தொகுதிகளை குறைந்ததிலிருந்து கூடியது வரை எத்தொகுதியில் இருந்து எத்தொகுதிக்கு ஒவ்வொரு குற்றிகளை இடம் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு குற்றியைத்தான் நாம் இடம் மாற்றலாமாம், வேறு வரிசையில இருக்கணுமா. அப்ப இது ஒரு சாதாரணமானது. இவரை தூக்கி அங்க கொடுப்போம் உண்டு, இவரை தூக்கி அங்க கொடுப்போம் உண்டு. என்ன? அப்ப பியிலிருந்து சிக்கு ஒன்றையும் டியிலிருந்து ஈக்கு ஒன்றையும் கொடுப்போம். என்ன? அப்ப இதடா விட குழந்தைகள் 3வது. ரைட், வெரி குட். ஆகவே விடை எதடா குழந்தைகள்? 3வது. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்கள். ஓகே, விவசாய நிலங்கள் எல்லாம் வீடுகள் ஆகின்றன. இருக்கும் தாவரங்களும் சருகுகள் மாறிக்கொள்கின்றன. ஆண்ட வர்க்கத்தினர் தாம் செய்த பெரும் தவறை நன்கு உணர்கின்றனர். தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் உணர்த்தப்படுவது உழுதுண்டு வாழ்வோம். என உழுதுண்டு வாழ்வோம் என்றால் நாங்கள் விவசாயம் செய்ய வாழ வேணும் என்ற கருத்து நேரடியா வரையில. உழவு தொழிலில் காட்டப்படும் அசிரத்தை. அசிரத்து என்றா என்ன? யாரா சொல்லுங்க பாப்போம். அசிரத்து என்ன? ஒத்த சொல் எதிர் சொல் வருவ. அசிரத்து என்றா என்னம்மா? அசிரத்தைக்கு எதிர்ச்சொல் சொல்லுங்க பாப்போம். அசிரத்துக்கு எதிர்ச்சொல். அசிரத்துக்கு எதிர்ச்சொல் சொல்லுங்க பாப்போம். யாரோ நல்ல நல்ல பிள்ளைகள், யாரோ நல்ல வேலை செய்திருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீண்ட காலம் நல்ல வடிவா வாழணும், நல்ல எக்ஸாம்ல நல்லபடியா நீங்கள் வாழணும் என்று நான் வாழ்த்துறேன் குழந்தைகளை. நான் ஒரு கிளாஸ் நடக்கல நீங்கள் குறுக்கு மறுக்கா கீறீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய மூளையின் அளவும் உங்களோட பண்பும் எனக்கு விளங்குது. வெரி குட். நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில. சரிதானே? வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன பிள்ளைகள், நாங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யக்குள்ள இடைக்குள்ள இப்படி பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். ஓகே, வி டோன்ட் வரி. நாங்கள் திருப்பி இதை ஷேர் பண்ணுவோமா? ஓகே, இங்க பாருங்கடா குழந்தைகள், நல்ல பழக்கங்களை பழக வேணும் நாங்கள். அப்பதான் நாங்கள்
எங்கட அம்மா அப்பா நல்ல பழக்கங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும்ன்றது இந்த சமூகத்துக்கு விளங்கும். இப்ப நீங்க யார் கீறுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு உரிய பலனை தரும். ஓகே, வி டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். சரியா, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப சிரத்தை அசிரத்தை என்றால் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன சொல்லுங்க பாப்போம்? சிரத்தை. சரியாடா குழந்தைகள், அசிரத்தை என்றால் அதன் எதிர்ச்சொல் என்ன சொல்லுங்க பாப்போம்? சிரத்தை. சிரத்தை. சிரத்தை என்றா என்ன சொல்லுங்க பாப்போம்? யாரா சொல்லுங்க பாப்போம். சிரத்தை என்றா என்ன? சிரமம். ஆஹா, சிரத்தை என்றா என்ன? சிரத்தை என்றா சிரமம். சிரத்தை என்றா சிரமம் இல்ல. சிரத்தை என்றா சிரமம் இல்ல. சரிதானே, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுமோ. சிரத்தை என்றா ஒரு அக்கறை எடுக்கிறது, கவனம் எடுக்கிறது. அதைத்தான் நாங்க சிரத்தை எடுக்கிறது என்று சொல்லுவோம். ஒரு காரியத்தை சிரத்தை எடுத்து செய்ய வேணும்னா கவனம் எடுத்து செய்யறது, அக்கறை எடுத்து செய்யறது. அப்ப அசிரத்தை என்றால் அக்கறையின்மை, அசண்டையீனம், கவனமின்மையை குறிக்கும் என. அப்ப நாங்கள் காட்டை காட்டை அழிக்கிறோம், தாவரங்களை அழிக்கிறோம், விவசாய நிலங்களை அழிக்கிறோம் என்றால் அது நாங்கள் உழவு தொழில காட்டுற அக்கறையின்மையை தாண்டா குறிக்குது குழந்தைகள். அப்ப இதுக்குரிய விடை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது. இதுக்குரிய விடை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது. விளங்கிட்டா? அப்ப சிரத்தை அசிரத்தை என்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க.